ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான உப்புமா. பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் உப்புமா. இது பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கலாம் மிளகெல்லாம் போட்டு தேங்காய் தூள் போட்டு பண்ண போறோம். டேஸ்ட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். நார்மல் உப்புமா விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன். நான் இதுல இந்த ஒரு கிளாஸ் அளவுக்கு ரவை வச்சிருக்கேன். இதை போட்டு மீடியம் ஃப்ளேம்ல கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்க, ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். இப்போ மறுபடியும் நான் பேன் வச்சிருக்கேன். இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விடுறேன். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லா டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லை, நீங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு வச்சிருக்கேன். அதை போடலாம். அது நல்லா கொஞ்சம் பொரியட்டும். இப்போ மிளகு பொரிஞ்சிருச்சுன்னா 1/2 டீஸ்பூன் கடுகு வச்சிருக்கேன். அதை போட்டுறேன். கடுகு பொரியட்டும். இப்போ கடுகு பொரியுது. இதுல நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு வச்சிருக்கேன். இது நல்லா செவக்கட்டும். நான் 1/2 டீஸ்பூன் சீரகம் வச்சிருக்கேன். அதை போட்டுடலாம். இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை போட்டுடலாம். ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமா கருவேப்பிலை. இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதுல ரவை இடத்துல அதே டம்ளர்ல 2 டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன். அதை ஊத்திடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் போடுறேன். நீங்க உங்க டேஸ்ட் தகுந்த மாதிரி போடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் தூள் வச்சிருக்கேன். அதை போட்டுறேன். இப்போ நான் இந்த வறுத்த ரவைய ஃப்ளேம் மீடியம்ல வச்சு நம்ம கொட்டி அப்படியே கண்டிக்கலாம். கட்டி விழுவாம இருக்கு. அப்பதான் இப்போ நான் இதை மூடிட்டு ஃபுல்லா ஃப்ளேம் குறைச்சி ஒரு 5 நிமிஷம் வச்சிடுறேன். ஓபன் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரா நம்ம காஞ்சிபுரம் உப்புமா ரெடிங்க. இதுக்கு மேல நான் கொஞ்சமா தேங்காய் தூள் போட்டு இறக்கிடுறேன். இப்ப பாருங்க, நாம செஞ்ச இந்த காஞ்சிபுரம் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சட்னி சாம்பார் கூட தேவையில்ல. நம்ம சும்மா சக்கரை மட்டும் வச்சு கூட சாப்பிடலாம். டேஸ்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.